ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். அவர் சாப்பிடுகிறார். இதை நம்ம இங்கிலீஷில் சொல்ல போகிறோம். அவர் அப்படிங்கிறதுக்கு ஹீ. இது ஒரு ப்ரோனவுன். ஈட் அப்படின்னா சாப்பிட்றது. அப்போ நிகழ்காலத்தில், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஹீ ஈட், அவர் சாப்பிடுகிறார் அப்படி சொன்னோன்னா அது கிராமர் மிஸ்டேக். ஹீ ஈட்ஸ், அந்த வேர்போட எஸ் ஆட் பண்ணால் தான் கரெக்டான சென்டென்ஸ். ஸோ ஹீ ஈட் அப்படிங்கிறது ராங். இட்ஸ் அ கிராமர் மிஸ்டேக். ஹீ ஈட்ஸ் அப்படிங்கிற இந்த வாக்கியம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, அதாவது நிகழ்காலத்தில் இருக்குது. இந்த மாதிரி நிகழ்காலத்தில் சொல்கிறப்ப வேர்போட எந்த இடத்துல எஸ் ஆட் பண்ணணும், எந்த இடத்துல எஸ் ஆட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற வாக்கியத்தில் அவர் சாப்பிடுகிறார் அப்படிங்கிறதுக்கு ஹீ ஈட்ஸ் அப்படின்னு சொல்லணும். அவர் சாப்பிடவில்லை அப்படிங்கிறதுக்கு இல்லை அப்படின்னா நாட். ஓகே, ஹீ நாட் ஈட்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? இந்த வீடியோவில் இன்னும் எக்ஸ்ப்ளனேட்டிவாக பார்க்கலாம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். அவர் சாப்பிடவில்லை, அந்த சாப்பிடவில்லை அப்படிங்கிற அந்த சாப்பிடு அப்படிங்கிற வேர்போட இல்லை அப்படின்னு ஆட் பண்ணிடுறோம் தமிழில். இங்கிலீஷில் ஹீ நாட் ஈட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக ஹீ டஸ் நாட் ஈட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த இடத்துல டஸ் அப்படிங்கிற வார்த்தை எதனால் வருது? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், ஹீ ஈட்ஸ், அவர் சாப்பிடுகிறார். ஓகே, ஹீ ஈட் அப்படின்னு சொல்லக்கூடாது, அது கிராமர் மிஸ்டேக் அப்படின்னு சொன்னேன். ஹீ ஈட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம். அதில் நெகட்டிவ் வர்றப்ப ஹீ டஸ் நாட் ஈட் அப்படின்னு சொல்லணும். இந்த ரூல்ஸை பற்றி நம்ம கிளியராக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வாக்கியங்களை நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அவர் ஓடுகிறார், அவர் ஓடவில்லை. அவர் பேசுகிறார், அவர் பேசவில்லை. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹீ ரன்ஸ், வேர்போட எஸ் ஆட் ஆயிருக்கா? ரன் அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் ஆயிருக்கு. ஹீ ரன்ஸ். அவர் ஓடவில்லை, ஹீ டஸ் நாட் ரன். அவர் பேசுகிறார், பேசுகிறதுக்கு ஸ்பீக், ஹீ ஸ்பீக்ஸ். ஹீ டஸ் நாட் ஸ்பீக். நெகட்டிவில் மட்டும்தான் அந்த டஸ் வரணுமா? ஹீ ரன்ஸ் அப்படிங்கிற அந்த சென்டென்ஸில் டஸ் வரக்கூடாதா? வரலாம். ஹீ டஸ் ரன், ஹீ டஸ் ஸ்பீக். பட் இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப டஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஹீ ரன்ஸ், ஹீ ரைட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அதனுடைய முக்கியமான ரூல் நம்பர் 1, ஹீ ஷீ இட். இந்த மூணுமே ப்ரோனவுன். ஹீ அப்படின்னா அவர், ஷீ அப்படின்னா அவள், இட் அப்படின்னா இது அது. ஸோ ஹீ ஷீ இட் வந்துச்சுன்னா இது ஒருமை. இந்த மாதிரி ஒருமை வந்துச்சுன்னா, அதாவது சிங்குலர் வந்துச்சுன்னா, சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட முக்கியமான ரூல். ஹீ ரன்ஸ். வி யூ தே இதெல்லாம் பன்மை. வி அப்படின்னா நாங்கள், யூ அப்படின்னா நீங்கள், தே அப்படின்னா அவர்கள். பன்மை வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ண தேவையில்லை. இங்கிலீஷ் கிராமரியன்ஸ் செட் பண்ணது இந்த ரூல். ஹீ ரன்ஸ், வி ரன். சிங்குலர் வந்தால் வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம். ஹீ ரைட்ஸ், WRITES. ஹீ ரைட்ஸ், அவர் எழுதுகிறார். வி ரைட், நாங்கள் எழுதுகிறோம். நிகழ்காலத்தில் இந்த செயல் நடக்குது. நிகழ்காலத்தில் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறப்ப சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம். சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்துச்சுன்னா பன்மை, அதாவது வி யூ தே இந்த மாதிரி பன்மை வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுகிறப்ப ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ரூல். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ பிளேஸ், யூ கம். இந்த யூ அப்படிங்கிறது தமிழில் நீ நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நீ அப்படின்னா யூ தான், நீங்கள் அப்படின்னாலும் யூ தான். அதாவது ஒருத்தர் இருந்தாலும் யூ தான், நிறையா பேர் இருந்தாலும் யூ தான். அதனால் யூ அப்படிங்கிற வார்த்தை பன்மையாக தான் நம்ம இங்கிலீஷில் எடுத்துக்கிறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறப்ப ஃபாலோ பண்ண வேண்டிய செகண்ட் ரூல், அதாவது ஹீ ஷீ இட் சிங்குலர் வந்துச்சுன்னா, ஒருமை வந்துச்சுன்னா டஸ், பன்மை வந்துச்சுன்னா டு.
இதில் பாருங்களேன், அந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பாருங்கள். ஷீ பிளேஸ், ஷீ டஸ் நாட் ப்ளே, ஷீ டஸ் நாட் ப்ளே. இந்த டஸ் வந்திருக்கு. அது ஏன் டஸ் வந்திருக்கு? சிங்குலர் வர்றப்ப டஸ் வந்திருக்கு, அதாவது ஒருமை வந்திருக்கிறதுனால டஸ் வந்திருக்கு. இன்னொன்று, இந்த சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதியிருக்கோம், அதனால டஸ் வந்திருக்கு. ஷீ டஸ் நாட் ப்ளே, ஷீ பிளேஸ். அதே மாதிரி யூ கம், யூ do நாட் கம். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் முக்கியமான 2 ரூல் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணுறது, அது ஃபர்ஸ்ட் ரூல். ரெண்டாவது ரூல், எந்த இடத்துல டஸ் வரணும், எந்த இடத்துல டூ வரணும். அதாவது நெகட்டிவாக மாற்றுறப்ப இந்த டஸ் டூ யூஸ் பண்ணுறோம். டஸ் அப்படிங்கிறது சிங்குலர் வந்துச்சுன்னா யூஸ் பண்ணுறோம். டூ அப்படிங்கிற வேர்டு ப்ளூரல் வந்தால் யூஸ் பண்ணுறோம். ஒரு எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா இது ஈஸியாக உங்களுக்கு மனப்பாடமாயிரும். அவர் வருகிறார். அவர் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன, வர்றதுக்கு இங்கிலீஷில் என்ன? ஸோ ஈஸியான வேர்ப் தான் நான் கொடுத்துருக்கேன். நாங்கள் போகிறோம், நீங்கள் உட்காருங்கள், இது ஓடுகிறது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அவர் வருகிறார், he comes. இந்த வாக்கியம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அதனால் அந்த ஃபர்ஸ்ட் ரூல் அப்ளை பண்ணியிருக்கோம். அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம். he comes, he come அப்படின்னு சொன்னால் அது கிராமர் மிஸ்டேக். நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் அப்படிங்கிறது பன்மை, we. பன்மை வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது, we speak. நீங்கள் உட்காருங்கள், you sit. இது ஓடுகிறது, it runs. ஸோ நீங்கள் உட்காருங்கள், அந்த நீங்கள் அப்படிங்கிறது ஒருத்தர் இருந்தாலும் யூ தான், நிறைய பேர் இருந்தாலும் யூ தான். அதனால் அதை பன்மையாக தான் நம்ம எடுத்துக்கிறணும். இதில் நீங்கள் டஸ் டூ அப்ளை பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நெகட்டிவாக இதை அப்ளை பண்ணி பாருங்கள். அதாவது he comes அப்படிங்கிற அந்த சென்டென்ஸை டஸ் யூஸ் பண்ணி இல்லை டூ யூஸ் பண்ணி நெகட்டிவாக மாற்றுங்க. ஸோ சிங்குலருக்கு டஸ் யூஸ் பண்ணணும், ப்ளூரலுக்கு டூ யூஸ் பண்ணணும். he comes, he does not come. we speak, we do not speak. you sit, you do not sit. இது ஓடுகிறது, it runs, it does not run. ஸோ எந்த இடத்துல டூ வருது, எந்த இடத்துல டஸ் வருது, இது இன்னும் நம்ம எலாபரேட்டிவாக அடுத்த எக்ஸசைஸில் பார்க்கலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நெகட்டிவ் சென்டென்சஸ் ப்ளஸ் பாஸ்ட் டென்ஸ், அதாவது டிட் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.